தேவனுடைய செய்தியை கேட்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நான் என்னுடைய பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பது உண்டு, ஆண்டவரே நான் பிரசங்கிக்கும் போது முதல்ல ஆண்டவரே என்னுடைய பிரசங்கத்தை நீங்க கொடுக்கணும். ரெண்டாவது, பிரியமானவர்களே, நான் ஆண்டவர்கிட்ட பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர் என்னோடு பேசுகிற காரியங்களிலே நான் ஈடுபடுவதும் உண்டு. ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லி மலேசியாவின் ஜனத்தொகை எண்ணிக்கை அல்லது இன்றைக்கு பிரியமானவர்களே சில எண்ணிக்கைகளை பார்க்கும்படிக்கு, புள்ளி விவரங்களை பார்க்கும்படிக்கு நான் விரும்பினேன். ஸோ வெரி குவிக்லி ஐ வெண்ட் அண்ட் டிட் சம் சர்ச்சிங். 2020 ஆண்டிலே நம்முடைய மலேசியா தேசத்தின் ஜனத்தொகை 32.7 மில்லியன். இன்றைக்கு 2022 ஆண்டு ஜூன் மாதத்திலே ஜனத்தொகையின் எண்ணிக்கை 33.2 மில்லியனாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜனத்தொகையிலே 2020 நம்முடைய ஜனத்தொகையிலே பெண்கள், வாலிப பெண்களை குறித்து ஒரு ஜனத்தொகை எடுக்கப்பட்டது. 4.47 மில்லியன் வாலிப பெண்கள், 4.77 வாலிப ஆண்கள் நம்முடைய தேசத்தில் என்று இது 2020 கொடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. 2021 பிரியமானவர்களே ஒரு ஆய்வு செய்தார்கள். பிள்ளைகள், அனாதை இல்லங்கள், சில்ட்ரன் கேர், சில்ட்ரன் ஹோம்ல, சிறு பிள்ளைகள் இல்லங்களிலே வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள் 64,000 வாலிப பிள்ளைகள். இதை குறித்து சொல்லுகிறார்கள், இது கணக்கிடப்பட்டவர்கள், கணக்கிடாமல் இருக்கக்கூடிய அநேக சில்ட்ரன் ஹோம்ஸ் இன்னும் இருக்கலாம். இன்னும் அநேக பிள்ளைகள் இப்படி பல விதத்தில் ஹோம்ஸுங்களில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லி எண்ணிக்கை புலிகளை நான் கண்டேன். ரொம்ப சீக்கிரமாய் நான் சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் பிரியமானவர்களே, இதை நான் கண்டு கொண்டிருக்கும் போது கொஞ்சம் அதிகமாக நான் வாசிக்க தொடங்கினேன். இன்றைக்கு மலேசியா தேசத்திலே நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு குடும்பம் என்று சொன்னால் தகப்பனும் தாயும் அடங்கினது ஒரு குடும்பம். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த எண்ணிக்கை புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குடும்பங்கள்ல தகப்பன் இல்லாத குடும்பங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். தகப்பன் இல்லாத காரணம் எதுவாக இருக்கலாம், ஒன்று மரணம் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதிகமாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது, எல்லா மதங்களை குறித்தும் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு நிறைய விவாகரத்தில் திருமணங்கள் வந்து முடிகிறது. அப்ப திருமணங்கள் விவாகரத்தில் வந்து முடியும் போது பிள்ளைகள் நிலைமை என்ன? பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது? தாய் ஆனவள் மட்டும் பிள்ளைகளை பராமரித்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது? தகப்பன் மட்டும் குடும்பத்தை பராமரித்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பிரியமானவர்களே, உலகத்திலே எல்லா இடத்திலையும் இன்றைக்கு நமக்கு பயம் கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நாம் பார்க்கிறோம், எண்ணிக்கை புள்ளிகளை பார்க்கிறோம். இப்படி குடும்பங்களிலே தகப்பன் தாய் இல்லாது இருக்கும்போது அதனால் பிள்ளைங்களுடைய நிலைகள் என்ன? What happens to the children who do not have parents, who grow in orphanages, in child care institutions? What are the difficulties? அவர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது என்று சொல்லி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்திலே கொஞ்ச நேரம் விண்ணப்ப ஜெபம் என்று நேரத்தை ஏறெடுக்கிறோம். நாம் நம்முடைய தேசத்திற்காக இந்த விவாகரத்து என்ற தான
காரியத்தை குறித்து எதிர்த்து ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோம். இரண்டாவதாக, சிதறடிக்கப்படுகிற பிள்ளைகள் அவர்கள் எப்படி வளருகிறார்கள்? How do they grow and what are they in the population? அவர்கள் நிலைமை என்ன என்று சொல்லி நாம் இப்படியாக வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. ஒரு நிமிஷம் என்னோடு கூட வலது கையை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக, ஆண்டவரே எங்க தேசத்திலே நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எண்ணிக்கை புள்ளிகளை கொஞ்சம் நாங்கள் கவனித்தோம், குறிப்பிட்டு ஆண்டவரே வாலிப தலைமுறையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இன்றைக்கு ஆண்டவரே குடும்பங்கள் பிரிந்து போகிறது, குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. அது நிமித்தமாய் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அல்லது சிறு பிள்ளைகள் வளரும் போது அவர்கள் ஆண்டவரே நெருக்கமான ஆண்டவரே வாழ்க்கை வாழ்கிறதை நாங்கள் இந்த எண்ணிக்கை புள்ளியிலே கவனிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஸ்தாபித்தது நீர் ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, இன்றைக்கு பல குடும்பங்கள் கெடுக்கப்பட்டு பல குடும்பங்கள் பல ஆண்டவரே சூழ்நிலைகளை கடந்து போகிறது எண்ணுகிறோம். இந்த கரத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கு நேராய் கர்த்தருடைய ஆண்டவரே கண்கள் படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, குடும்பங்களை கர்த்தர் ஆதரிப்பேராக, குடும்பங்கள் மேல கர்த்தர் கிருபையாயிருப்பேராக, அதன் மூலமாய் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாப்பேராக, கர்த்தர் இரக்கம் பாராட்டுவேராக. உமக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டவரே எங்கள் ஜெபத்திலே, நாங்கள் கூட்டி ஜெபத்திலே பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் பெரியவர். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான மனுஷன். இவன் யார் என்று உங்களுக்கு நான் வர்ணிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி பிரசிடென்ட் ஜோ பைடன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அமெரிக்காவின் ஜனாதிபதி 46வது ஜனாதிபதியாய் அமெரிக்காவிலே பணியாற்றுகிறார். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் என்பவரை குறித்து நான் பேசுகிறேன். இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் அவருடைய தாத்தா ஜனாதிபதி ஜான் ஆடம்ஸ் அமெரிக்காவின் 2வது பிரதமரானவர். இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் அவருடைய தகப்பன் யுஎஸ் அல்லது அமெரிக்காவின் 6வது ஜனாதிபதி. அப்படின்னா எவ்வளோ ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ். பிரியமானவர்களே, இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் இவர் ஒரு அமெரிக்கன் டிப்ளோமேட் அண்ட் பாலிட்டிஷியன் அல்லது ஒரு அமெரிக்கா ராஜதந்திரி மற்றும் அரசியல்வாதி என்று நாம் பார்க்கிறோம். அதனால இவனும் ஒரு பெரிய மனுஷன் தான். இவருக்கு நிறைய வேலைகள், நிறைய பொறுப்புகள். ஒரு நாள் இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் இவர் என்ன செய்தார் என்றால், இன்றைக்கு அவருடைய நேரத்தை அவருடைய மகனுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணி அன்றைக்கு எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவர் என்ன செய்தார், அவருடைய மகன் ஆன புரூக் ஆடம்ஸ் என்று சொல்லப்பட்ட அவரோடு அன்றைக்கு நாளை செலவு செய்தார். என்ன செய்தார்? நிறைய காரியங்கள் செய்தார்கள். அதுல ஒன்று ஃபிஷிங் போனார்கள், மீன் பிடிக்க போனார்கள். மகனை கூட்டிக் கொண்டு மீன் பிடிக்க போயிட்டு டைம் ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ்க்கும் அவருடைய மகனான புரூக் ஆடம்ஸ்க்கும் ஒரு சின்ன பழக்கம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு டைரி எப்போதும் இருக்கும்.
அந்த டைரியிலே அவர்கள் நாள்தோறும் என்ன செய்தார்கள் என்று எழுதி வைப்பார்கள். அருமையானவர்களே, இந்த சார்ல்ஸ் பிரான்சிஸ் அடம்ஸ் அவருடைய டைரியில அன்றைக்கு இரவு போய் எழுதி வைத்தார். என்னத்தை எழுதி வைத்தார் என்றால், அவர் எழுதியிருந்தார், இன்றைக்கு என் மகன் புரூக் அடம்ஸோடு நான் ஃபிஷிங் போனேன். அவர் எழுதியிருந்தார், அதுல டே வேஸ்டட் என்று சொல்லி எழுதியிருந்தார். ஒரு நாள் வீணானது என்று எழுதினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த புரூக்ஸ் அடம் அவருடைய மகன் அன்றைக்கு ராத்திரி அவருடைய புஸ்தகத்திலே எழுதினாரா, went fishing with my father, the most wonderful day of my life. மிக அற்புதமான ஒரு நாள், என் தகப்பனோடு மீன் பிடிக்க போன நாள் என்று மகன் எழுதி வைத்தானாம். இந்த டைரிய ரொம்ப நாளைக்கு பிற்பாடு அநேகர் அவர்கள் டைரியை எடுத்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த நாள் ரெண்டு பேரும் எழுதி வைத்திருக்கிறதை பார்த்து it became a popular talk. இது எல்லாரும் பேசும் ஒன்றாக மாறினது. அப்பாவுடைய கண்ணோட்டத்திலே அநேக வேலையின் மத்தியிலே மகனுக்கு ஒரு நாள் கொடுத்ததை வேஸ்ட், வீணாயிற்று என்று எண்ணினார். ஆனால் மகனுடைய பார்வையிலே அப்பா கூட அந்த ஒரு நாள் அவன் செலவு செய்ததை பெருமையா எண்ணினான். அது மட்டுமல்லாமல் மிக அற்புதமானது என்று எழுதி வைத்தான். Look at the contrast. பாருங்கள் வித்தியாசத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. அப்பா நினைத்தார் டைம் வேஸ்ட், மகன் அதை வித்தியாசமாய் கண்டான். அதனால பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, தகப்பனாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கதையின் மூலமாய் நான் சொல்ல விரும்புகிறதான ஒரு பாடம் என்னவென்றால், பிள்ளைகளோடு நேரம் செலவு செய்வது அதை நீங்கள் பெருசாய் எண்ண வேண்டும், பெருமை பாராட்ட வேண்டும். If you are spending time with your children, do not think that it is waste of time, because it is precious. Through Brooke Adams we can say true enough, it is precious. அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, யாராவது பெற்றோர்கள் நீங்க பிள்ளைகளோடு நேரமே செலவு செய்வதில்லை, உட்கார்றதில்லை, அவர்களோடு சிரித்து பழகுவதில்லை, பேசுவதில்லை, பிள்ளைகளை பார்த்தால் எரிஞ்சி விழுவது, கோபமான வார்த்தைகளை பிள்ளைகள் இடத்திலே கொட்டுவது. ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நீ இப்படியாய் நடந்து கொண்டாய், உனக்கு தெரியாது உன் பிள்ளை மனசிலே இது எப்படி பதிந்தது என்றது உனக்கு தெரியாது. My people of God, I want to tell you that if you had been, not spending time with your family, particularly with your children, if you had been, thinking of it as a waste of time, if you had been murmuring, if you had been angry with your children, I want to tell you through this story, you need to learn something. Shall we say praise the Lord? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு அருமையான சம்பவம். இன்றைக்கு நாம் வாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட யோசுவா 24ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 24ஆம் அதிகாரம். I want you to come with me to Joshua chapter 24, and we are going to look in the 24ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுல 33 வசனங்கள் அடங்கின ஒரு வேத பாகம். இதான் கடைசி அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகத்தில். If you will go to Joshua chapter 24, there are 33 verses, and this is the last chapter of the book of Joshua. And if you will come to verse 29, 29வது வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா வசனம் சொல்லுகிறது, யோசுவா
10 வயது ஆனான். அந்த வயதில் அவன் மரித்து போனான். Joshua died when he was 110 years. So நீங்க இந்த 24ஆம் அதிகாரத்தை முற்றிலுமா பார்த்தீங்கன்னா, இந்த 24வது அதிகாரம் யோசுவாவின் கடைசி காலங்களிலே எழுதப்பட்டதான ஒரு அதிகாரம். Chapter 24 is a chapter when Joshua wrote when he was an old man. Because the Bible says that he died when he was 110 years old. So somewhere around there was when Joshua called the people to come together. 110 வயது அப்படிப்பட்ட கால கட்டத்திலே யோசுவா ஜனங்களே எல்லாத்தையும் ஒன்று வர பண்ணினான். I want you to look at verse 1. முதலாவது வசனத்தை கவனியுங்கள். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Look at verse 1. Then Joshua gathered all the tribes of Israel to Shechem and called for the elders of Israel, for their heads, for their judges and for their officers, and they presented themselves before God. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா யாரையெல்லாம் வர பண்ணினான், அவன் ஒன்று கூட்டி அவர்கள் தேவ சந்நிதியிலே ஷிகேம் என்ற இடத்திலே நிறுத்தினான். வேதம் சொல்லுகிறது. நாம் கேட்போம், வாசியுங்கள் அந்த வசனத்தை. பின்பு யோசுவா இஸ்ராயேலின் கோத்திரங்களை எல்லாம் சிக்கேமிலே கூடி வர பண்ணி இஸ்ராயேலின் மூப்பரையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கவனியுங்கள். 3 காரியங்களை அந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறேன். முதலாவது, அதிகாரிகள் எல்லாரையும் வர பண்ணினான். இடத்தை குறித்தான். அது ஷிகேம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, ஜனங்களை தேவ சந்நிதியிலே நிறுத்தினான். இன்றைக்கு சபை கூடி இருக்கிறது தேவ ஆலயத்திலே. நீங்கள் என்னுடைய சந்நிதியிலே அல்ல, நீங்கள் யாருடைய சந்நிதியிலே அமர்ந்திருக்கிறீர்கள்? எல்லாரும் நாவலை அறிவிப்போம். தேவ சந்நிதி. எல்லாரும் சொல்லுவோம், praise the Lord. You are not sitting in front of me. Though I stand here to bring God's word to you, I am only a vessel. You are not seated in front of me, but you are seated in the presence of the Lord. And so the Bible says that Joshua brought the people of God to Shechem, and there he made them stand before the Lord. இன்னைக்கு யோசுவாவும் ஜனங்களும் ஷிக்கேமிலே தேவ சந்நிதியிலே நிற்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் ஊழியக்காரனான நானும் நீங்களும் நம்ம எல்லாரும் தேவ சந்நிதியிலே இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். 15வது வசனத்தை பாருங்கள். We are going to just see as the Lord leads us. ஆண்டவர் நம்மை நடத்தும் வண்ணமாய் இந்த வேத வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். ஷிக்கேமிலே நடைபெறுகிறது. யோசுவா ஜனங்கள் முன்பு ஒரு கேள்வி ஒன்று கேட்டு அவர் ஒரு தீர்மானம் செய்கிறார். இதைத்தான் இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேயிலே ஒரு தகப்பனின் தீர்மானம் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசும்படி வந்திருக்கிறேன். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஒரு தகப்பனின் தீர்மானம், a father's decision. யோசுவா இந்த ஜனங்களை பார்த்து வசனம் 15 கேட்டான். Look at verse 15. And if it seems evil to you to serve the Lord, choose for yourselves this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the river, or the gods of the Amorites, in whose land you dwell. But as for me and my house, we will serve the Lord. கேட்போம் இந்த வசனத்தை.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்ன யாரை சேவிப்பீர்கள் பின்ன என்று யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களே சேவிப்பீர்களோ? சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? எமோரியர்களின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால், எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் இப்படியா எழுதினார். அவர் சொன்னார், கணக்கிட்டு சொன்னார், இந்த யோசுவா ஏறக்குறைய 50 வருடங்களாக தலைமைத்துவத்திலே ஊழியத்திலே மோசையோடு கூட பராமரித்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 50 வருஷமாய் ஆண்டவரோடு நடந்த இந்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டங்களுக்கு வரும்போது கூட மறுபடியும் ஒரு தீர்மானம் செய்கிறார். இன்றைக்கு சபையிலே பாஸ்டர் அடிக்கடி சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ? Have you accepted the Lord? சென்ற வாரத்தில் கூட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு, யார் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை? யார் இன்னும் இயேசுவிடத்திலே உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை? நீங்கள் இன்னும் ஒப்பு கொடுக்காவிட்டால் இன்றைய தினம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களோ? Will you give yourself? Will you surrender your life to Jesus? பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு பலர் நீங்கள் கரங்களை உயர்த்தி இயேசுவிடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதாக, சென்ற வாரம் கூட நாம் அப்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை மகிமைப்படுத்தத்தக்கவனுக்கு நான் சொல்லுகிறேன், யோசுவா 50 வருடத்திற்கும் மேலாய் ஆண்டவருக்கென்று பணியாற்றின தேவதாசன். ஆனாலும் ஒரு கட்டம் வரும்போது இந்த யோசுவா தன் வாழ்க்கையிலே இந்த ஜனங்கள் மத்தியிலே எல்லாரையும் தீர்மானம் செய்ய சொல்லி அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. யோசுவா சொல்லல, என் மனைவி சேவிக்கிறாங்களோ என் பிள்ளைங்க சேவிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் கர்த்தரை சேவிப்பேன். அப்படி அல்ல. யோசுவா தன் குடும்ப சார்பில் ஏன் அப்படி சொன்னான்? யோசுவா தலையானவனாயிருந்தான், குடும்ப தலையாயிருந்தான். அவன் சொன்னான், நானும் என் வீட்டாருமோ. A father has got such great responsibility. ஒரு தகப்பனுக்கு அத்தனை பெரிதான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும். பிள்ளைகள் தட்ட மாட்டார்கள். அல்லேலூயா. எங்க அப்பாவுடைய தேவன் தான் எங்களுடைய தேவன், என் கணவருடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு கண்ணோட்டம் சீக்கிரமாய் விடும்படிக்கு விரும்புகிறேன். நான் இப்படி இந்த தேவ வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது என் கண்களுக்கு இந்த ஷிகேம் என்று சொல்லப்பட்ட இடம் தோன்றினது. இந்த இடத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைத்தேன். ஏராளம் கற்றுக்கொண்டேன். I wanted to learn about this one place called Shechem, where Joshua gathered the people together. So I said, I want to know why Joshua chose this place. ஏன் யோசுவா இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்? ஒரு நிச்சயமாய் ஒரு காரணம் இருக்குமே. There must be a reason for everything that takes place in the word of God. Say amen. தேவ வார்த்தையிலே எது நடந்தாலும் அதை ஆண்டவர் காரணத்தோடு செய்கிற தேவன். அப்ப நான் நினைச்சேன், ஷிகேம் என்றால் என்ன? முதல்ல ஷிகேம் என்றது வேதத்திலே முத இங்கதான் வருதா
அல்லது இதுக்கு முன்ன பேசப்பட்டிருக்கா அப்படின்னு நான் பார்த்தா உடனே வேதத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு என்னுடைய கண்கள் போகிறது. எல்லாரும் வாருங்கள், ஆதியாகமம் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தால் நீங்கள் இந்த அதிகாரத்தை உடனே உங்களுக்கு யோசனை வரணும். 12ஆம் அதிகாரம் Genesis chapter 12 was where God called Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை அவர் அழைத்த ஒரு நேரம். இந்த வேத வசனத்தை கவனியுங்கள். Look at verse 1. Now the Lord had said to Abraham, get out of your country, from your kindred, from your father's house, to a land that I will show you. வாசிங்கள் சீக்கிரமா கேட்போம். கர்த்தர் அபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் இந்த ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் என்ன செய்தான்? Look at verse 2. I will make you a great I will make you a great nation. I will bless you and make your name great, and you shall be a blessing. I will bless those who bless you. I will curse him who curses you, and in you all the families of the earth shall be blessed. வாசிங்கள், 2-3 வாசிங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். வாசிங்கள். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். வசனம் 4 கவனிங்கள். So Abraham departed as the Lord had spoken to him, and Lot went with him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். And Abraham was 75 years old when he departed from Haran. ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அவன் ஆரானை விட்டு 75 வயது ஆன போது புறப்பட்டான். அவனோடு கூட லோத்தும் புறப்பட்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. 6-7 வசனத்தை கேட்போம். Look at verse 5, verse 6 and 7. Abraham passed through the land to the place of Shechem, as far as the terebinth tree of Moreh, and the Canaanites were then in the land. Then the Lord appeared to Abraham and said, to your descendants I will give this land. And there he built an altar to the Lord who had appeared to him, where it was in Shechem. கேட்போம் இந்த வசனத்தை. ஆபிரகாம் தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஏன் பலிபீடத்தை கட்டினான்? என்னால் ஆண்டவர் அங்கே அவனுக்கு தரிசனம் ஆனார். அதனால் அந்த இடத்திலே அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த இடத்தை ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ணினான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமான இடம் தான் இந்த இடம். இப்படி நீங்க பைபிள்ல இந்த ஷெகேம் என்ற இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஏராளம் கற்றுக்கொள்ளலாம். I was surprised when I saw. I say, oh, praise the Lord. Many things took place in this place. இந்த இடத்துல நிறைய காரியங்கள் சம்பவங்கள் நடைபெற்றது. நாம் சொல்லுவோம் ஆமென். கர்த்தர் பெரியவர். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, யாக்கோபு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் குமாரன் ஈசாக், ஈசாக்கின் குமாரர்கள் ஏசாவ், யாக்கோபு. யாக்கோபு ஏமாற்றுக்காரன். அவன் ஏமாற்றம் செய்து வீட்டை விட்டு ஓடினான். அவன் மாமா வீட்டில் இருந்து திரும்பி வரும்போது 33ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் 18 நாம் கவனிக்க போகிறோம். Look at verse 18.
in Genesis chapter 33, ஆதியாகமம் 33 வசனம் 18. Then Jacob came safely to the city of Shechem, which is in the land of Canaan, when he came from Padan Aram, and he pitched his tent before the city. கேட்போம். யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். Look at verse. அங்கே வசனத்திலே கவனியுங்கள். அடுத்த வசனம், ஆனா கடைசி வசனம் 20க்கு வாங்க. Come to verse 20. Then he erected an altar there and called it El Elohi Israel. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டார். எல் எலோஹே இஸ்ரேல் என்றால் God, the God of Israel என்று அர்த்தமாம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, ஆண்டவர் இஸ்ரவேலின் ஆண்டவர் என்று அந்த இடத்துக்கு எல் எலோஹி என் இஸ்ரேல் என்றான். நாம் சொல்லுவோம் praise the Lord, ஹalleluya. சோ பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இந்த சிக்கேமை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னாக்கா ஏராளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த இடத்திலே இந்த யோசுவா ஜனங்களை கூட்டி இருக்கிறார். அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். praise the Lord. இந்த எண்ணத்தோடு வாங்க 24ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கர்த்தர் திட்டமாக நம்மோடு கூட இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலே பேசுவாராக. நாம் சொல்லுவோம் praise the Lord, அல்லேலூயா. ஓகே, இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு வசனங்கள் ஒருவேளை 28 வரைக்கும் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் விட போறேன் சீக்கிரமாய். 1 to 28 வரைக்கும் சில சில வசனங்களை மட்டும் பார்க்க போறோம். இதை நான் உங்களுக்கு விவரித்து கொடுக்க போகிறேன். வசனம் 1 to 13 வரைக்கும் ஞாபகப்படுத்தும் ஒரு நேரம். Joshua did not just lead the people to decision making. ஜனங்களை 15வது வசனத்திலே தீர்மானம் செய்ய வைத்தார், நீங்க யாரை சேவிப்பீர்கள். ஆனா அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு ஜனங்களை சிந்திக்க வைத்தார். நீங்க யார்? உங்களுடைய சன்னதி யார்? உங்களுடைய ஆண்டவர் யார்? இந்த யோசுவா சிந்திக்க வைத்தார். வசனங்கள் 1 துவங்கி 13வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவா ஜனங்களை சிந்திக்கும் வைக்கும் ஒரு நேரம். A time to think, a time to think of your past. So பிரியமானவர்களே, வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at verse 2. 2ஆம் வசனத்திலே யோசுவா இப்படியாய் சொல்லுகிறார். Joshua chapter 24 verse 2. யோசுவா 24 2ஆம் வசனம். And Joshua said to all the people, thus says the Lord God of Israel, your fathers, including Terah, the father of Abraham, and the father of Nahor, dwelt on the other side of the river in old times, and they served other gods. வாசியுங்கள் சீக்கிரமாய். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ராயேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய அபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். அடுத்த வசனம். Then I took your father Abraham from the other side of the river, led him throughout all the land of Canaan, and multiplied his descendants and gave him Isaac. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய அபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். பின்பு ஆண்டவர் எகிப்தின் அனுபவத்தை பேசுகிறார். வசனம் 6 கவனிங்க. Look at verse 6 where God reminds them of the Egyptian experience.
He says, then I brought your fathers out of Egypt, and you came to the sea, and the Egyptians pursued your fathers with chariots and horsemen to the Red Sea. And look at verse 7. So they cried out to the Lord, and he put darkness between you and the Egyptians, brought the sea upon them and covered them, and your eyes saw what I did in Egypt. Then you dwell in the wilderness as wilderness a long time. ஆமென். வாசிங்கள் 6:7 வாசிங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போதே சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்கள். ஆங்கிலத்திலே வேதம் சொல்லுகிறது, then you cried out to the Lord என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அந்த வார்த்தையை நீங்க போய் கொஞ்சம் ஆய்வு செய்தீங்களா நீங்க பாப்பீங்க, these people cried out of distress. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி வாங்க நம்ம கூப்பிடுவோம் சொன்னா நாம் எல்லாரும் கூப்பிடலாம். ஆனால் இங்க உள்ள அந்த எபிரேயர் மொழியின் விளக்கம் அல்லது வார்த்தை என்ன என்றால், அவர்கள் நெருக்கத்திலே, அவர்கள் கண்ணீரிலே, துக்கத்திலே, கட்டிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். பாரத்தோடு கண்ணீரோடு கூப்பிட்டார்கள். They called the Lord in distress. Shall we say praise the Lord? நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்போது கர்த்தர் அவர்களின் ஜெபத்தை கண்டார், கேட்டார். நாம் சொல்லுவோம் praise the Lord. When you call upon the Lord, he will answer you. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு செவி கொடுப்பார், உனக்கு பதில் கொடுப்பார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவர் சத்தத்தை கேட்டார். வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் சொல்லுவோம் praise be to God. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் 11-12 கவனிங்க. Look at 11 verse 11 and 12. Then you went over the Jordan and came to Jericho, and the men of Jericho fought against you. Also the Amorites, the Perizzites, the Canaanites, the Hittites, the Girgashites, and the Evites and the Jebusites, but I delivered them into your hand. Look at that word. It says, I delivered you out of their hand. Hallelujah. I delivered them into your hand. Say amen to it. And look at verse 12. I sent the honored before you, which drove them out from before you. Also the 2 kings of the Amorites, but not with your sword or with your bow. கவனிங்க, இந்த 2 வார்த்தைகள் சிறப்பான வார்த்தைகள். கேட்போம். யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்கியாசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. நாம் சொல்லுவோம் praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஏன் இதெல்லாம் உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்னா, கொஞ்ச நேரம் யோசித்து பார். ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி இருக்கிறார். How has God led us in our life? Look at your past. உன் பழைய காலங்களை யோசித்து பார். கர்த்தர் கரம் குறுகியது அல்ல, அது செய்ய நினைத்ததே அது செய்து ஆகும். தேவன் உன்னை கைவிடவே இல்லை, உன்னை காப்பாற்றினார், செங்கடலை கடக்க பண்ணினார். உன்னை பிரியமானவர்களே பகைஞர்களுடைய கையில இருந்து உன்னை விடுவித்தார். For God Almighty is good. தேவன் நம்மை அவர் ரட்சித்தார், நம்மை காப்பாற்றினார். உனக்கு விரோதமா வருகிற அம்புகள் வாய்க்காது என்று வேதம் சொல்வது உண்மை. அவைகள் வாய்க்காது போகும். கர்த்தர் இவர்களை நடத்தினார். ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார். Look at verse 13.
நீங்கள் கையால கட்டாத வீடுகளையும் தோப்புகளையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். you did not build but I gave it to you. கர்த்தர் சொல்கிறார். நம்ம சொல்றோம் நான் கட்டினேன், நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன். ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீ கட்டாத வீடு, நீ நடாத தோப்பு, இவைகளை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்தார். அப்ப நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்துக் கொண்டு இங்கே விழாவிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடல் இரண்டாய் பிரிய போகிறது. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு விரோதமா வருகிறவர்களை இடித்து போட போகிறார், அழித்து போட போகிறார், உன்னை விடுவிக்க போகிறார், உன்னை தப்புவிக்க போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் சொல்லுவோம் praise the Lord. வசனம் 14 துவங்கி 24 வசனம் வரைக்கும் பாருங்கள். இந்த யோசுவா இந்த கர்த்தரை குறித்து நடத்தின விதங்களை குறித்து சொல்லிய பின்பு ஜனங்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளார நடத்துகிறார். Would you say amen? கவனியுங்கள். I want you to come to verse 14. அவர் இந்த 14வது வசனத்திலே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படும்படி ஒரு அழைப்பு. Look at verse 14. Now therefore fear the Lord, serve him in sincerity and in truth, and put away the gods which your fathers served on the other side of the river and in Egypt. Serve the Lord. Amen. கவனிங்க, எல்லாரும் வலது கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, எகிப்திலே சேவித்த தேவர்களை விக்கிரகங்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா இப்போது சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் அவர்கள் என்னத்தை சேவித்தார்கள்? விக்கிரகங்களை. எங்கே? ஆபிரகாமின் தகப்பனும் தாத்தாவும் முன்னோர்கள் அவர்கள் விக்கிரகங்களை சேவித்தார்கள். என்னத்தை சேவித்தார்கள்? நீங்க போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தா அவர்கள் பிரியமானவர்களை சந்திர நமஸ்காரம் செய்தார்கள். They were moon worshippers. They worship moon gods. So பிரியமானவர்களே, இங்கே யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் அவைகளை விட்டு நீங்கள் ஆண்டவரை சேவியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சவால். இன்றைக்கு என்ன சவால் கொடுக்கிறார்னா, நீங்களும் கூட எதையோ நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். யாராவது விக்கிரகங்களை நீங்கள் தெய்வமா எண்ணி நீங்கள் விக்கிரகங்களை தொழுது கொள்கிறவர்களா இருக்கிறீர்களோ? யாராவது பிரியமானவர்களை விக்கிரக இடங்களுக்கு போகிறீர்களோ? கவனித்து பாருங்கள். Is there any one of you who worship idols? Any one of you? அல்லது பிரியமானவர்களே, நீங்க எதையோ ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அதான் உங்களுடைய விக்கிரகம். உங்க வேலையை ரொம்ப நேசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு கூட வர மாட்டீங்க வேலை ஆயிருச்சுன்னா. அப்படின்னா உங்களுடைய விக்கிரகம் உங்க வேலை. பணம் பணம் பணம், தொட்டதெல்லாம் பணம். சில பேர் சொல்லுவாங்க, இவன் ஒரு பெரிய பண பேய் அப்படின்னுவாங்க. பணம், தொட்டதெல்லாம் பணம். அல்லேலூயா. பணத்தை கண்டா பணமும் வாய பிழைக்கும். பணம் பணம். பிரியமான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அல்ல, எல்லாத்தையும் விடுங்க, வாங்க தேவனை சேவியுங்க. There's a call, ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வாருங்கள் கர்த்தரை சேவியுங்கள். அல்லேலூயா. அப்புறம் தான் இந்த யோசுவா 15வது வசனம் நான் வாசிக்க கேட்டோம். யாரை சேவிப்பீர்கள்? Whom do you want to serve? So they had a choice to serve, the gods of their forefathers, the gods of Egypt and the gods of the Amorites, or the living God. அவர்களுக்கு ஒரு தீர்மானம். அதாவது முற்பிதாக்கள் தொழுது கொண்ட சந்திர தேவனையோ அல்லது எகிப்தின் தேவர்களையோ
அம்மோனியர்களின் தேவர்களோ அல்லது ஜீவனுள்ள தேவனா? எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. வசனம் 15ல நான் ஒரு வார்த்தை பார்த்தேன். என்ன வார்த்தைனா, it says, and if it seems evil to use to serve the Lord. அந்த வேர்ட் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை evil. Look at that word. கவனியுங்கள், வாசிங்க அந்த 15ல முதல் வார்த்தை. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், உங்க பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. And if it seems evil to you to serve the Lord. அந்த இங்கிலீஷ் வேர்ட் ரொம்ப டஃப்பான ஒரு வேர்ட். அல்லேலூயா. ரொம்ப அழுத்தி உறுத்துகிறதான ஒரு வார்த்தை. To serve the Lord. யோசுவா சொல்லுகிறார், to serve the Lord, the living God, if you find it to be evil. Hallelujah. Evil. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உலகம் போற போக்கு சரியில்லை. The world is going in a tension. And நம்ம போராடுறோம், மாம்சத்து கூட போராடுறோம். ஆவியும் உற்சாகமா இருக்குது, மாம்சம் எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. இல்ல? சோ நமக்கு யுத்தம் எங்க? உலகத்தோடு மாம்சத்தோடு போராடுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சோ உலகம் நமக்கு சொல்லி கொடுக்குது நம்ம ஆண்டவரை பகைக்க. அருமையான மாம்சம் நமக்கு ஆண்டவரை பகைக்க கற்றுக் கொடுக்குது. அருமையான யோசுவா சொல்லுகிறார், if it seems evil to you to serve the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, மாம்சம் நம்ம பகைக்க சொல்லிட்டே இருக்கோம். இப்ப வேண்டாம்னு சொல்லும் ஆண்டவரை, இப்ப தேட வேண்டாம், இப்ப வேண்டாம். நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, நான் வாலிப காலத்திலே ஆண்டவருக்கு வாழணும்னு பிரயாசம் எடுத்தேன். I did not live a perfect life, but I gave my life when I was a young boy. And I am striving. We all are striving. நம்ம எல்லாரும் போராடுகிறோம் ஜெயிக்கும்படிக்கு. நாம் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வசனம் 16-18 பிடிங்க. வசனம் 16-18 சொல்லுகிறது, people, யோசுவா சொல்லிட்டார் 15ல, we will serve the Lord, நாங்கள் கர்த்தரை சேவிப்போம். இப்ப ஜனங்கள் சொல்றாங்க 16ல இருந்து 18 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. So the people answered and said, far be it from us that we should forsake the Lord to serve other gods. For the Lord our God is He who brought us and our fathers up out of the land of Egypt from the house of bondage, who did those great signs in our sight and preserved us in all the way that we went and among all the people through whom we passed. And the Lord drove out from before us all the people, even the Amorites who dwelt in the land. We also will serve the Lord, for He is our God. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். ஜனங்களாகிய நாமும் இந்த வார்த்தையை சொல்ல போறோம். கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம், பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. 18 தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம், ஆமென், ஆமென், ஆமென்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரிடத்திலும் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ற கையை உயர்த்துங்க, சொல்லலாம் தேவையில்லை. இன்றைக்கு சபையாக நம்ம எல்லாரும் மீண்டும் கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லலாம், யோசுவாவோடு கூட கர்த்தரே எங்கள் தெய்வம், இதுவரையிலும் நடத்தின எங்கள் தெய்வம். ஒரு பாடல் கூட நம்ம அடிக்கடி பாடுவோம், இதுவரை நடத்தி குறையின்றி காத்து. ஹல்லேலூயா. மெய்யாக கர்த்தர் எங்களை காத்தார், கர்த்தர் எங்களை நடத்தினார். யோசுவா பாருங்க, 23ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை பார்த்தேன், 8வது வசனம். Look at Joshua chapter 23 and verse 8. But you shall hold fast to the Lord your God as you have done to this day. யோசுவா அந்த ஜனங்களுக்கு அங்கேயும் ஒரு முன்குறித்ததான ஒரு எச்சரிப்பு வார்த்தையை உரைத்தார். கேளுங்கள், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் என்றார் ஜோசுவா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சபையில ஒரு வேளை பாஸ்டர் என்னால அடிக்கடி நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காரு, நம்மள கிறிஸ்டியன் தானே, அவருக்கு வேற வேலை இல்லையா? அருமையான தேவ பிள்ளையே, நீ மறந்து விடாத, உன்னுடைய யுத்தம் உலகத்தோடு, உன்னுடைய யுத்தம் மாம்சத்தோடு. அடிக்கடி சவால் எடுப்பது நல்லது. அடிக்கடி நீ ஆண்டவருடைய பிள்ளை நான் என்று அறிக்கை செய்வது நல்லது. இட் இஸ் குட் ஃபார் us to say that I am a child of God. பாஸ்டர் என்னடா எப்ப பார்த்தாலும் பாவ அறிக்கைன்றாரு, அவருக்கு வேற வேலை இல்லையா? பாவ அறிக்கை செய்து தானே ஆகணுமா? நாம் எத்தனையோ சபையில பார்த்திருக்கிற பாவ அறிக்கை எல்லாம் செய்யலையே, இந்த ஆள் மட்டும் ஏன் பாவ அறிக்கை இருக்கிறார்? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே ஆண்டவர் அவர் பக்கமாய் உன்னை வரும்படி அழைக்கிறார். அதுக்கு தடையாய் இருக்கிறது பாவமையா? அந்த பாவத்தை வைத்துக் கொண்டு நீ எப்படி ஆண்டவரை ஆராதனை செய்வாய்? எப்படி அவரை பணிந்து கொள்வாய்? அதனால பாவத்தை அறிக்கை செய், பாவத்தை விட்டு விடு, அநியாயத்தில் இருந்து விலகு. அருமையான கர்த்தரை சேவி. உன் பாஸ்டர் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றார், இயேசு கிட்ட வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஐயோ என்ன செய்வேன், என்ன செய்வேன், நான் அழுத்தப்படுறேன். நீ அழுத்தப்படுகிறாயோ? நான் வளர்ந்த திருச்சபையில நான் வாலிபனா இருந்த போது என் ஊழியக்காரர் அடிக்கடி யார் இயேசுவிடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது, யார் இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது, இப்படி கேட்டபடியினால் ஒரு நாள் என் வாழ்க்கையை பணி வைத்தேன், ஆண்டவருக்கு என்று சேவை செய்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்று இல்லாட்டினாலும் நாளைக்கு நீ தீர்மானம் பண்ணிதான் ஆக வேண்டும். நீ உன் வாழ்க்கையை இயேசுவிடத்தில் கொடுத்து தான் ஆக வேண்டும். கர்த்தர் பெரியவர். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோம். முடிவு வார்த்தையாக நான் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம், கீழே வர எல்லா வசனத்திலையும் பார்க்கலாம், ஜனங்கள் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 26வது வசனத்துக்கு வாருங்கள். அந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை கண்டேன், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் என்ற ஒரு வார்த்தையை நான் கண்டேன். I want you to look at this one word, sanctuary of the Lord என்றதான ஒரு வார்த்தை. Look at verse 26. Therefore we said, let us now prepare to build ourselves an altar, not for burnt offering. Sorry, I'm in the wrong chapter. Okay. வாசிக்கிறேன் 26. Then Joshua wrote these words in the book of the law of God, and he took a large stone and set it up there under the oak that was by the sanctuary of the Lord. வாசிங்கள் பார்ப்போம். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டினான். எல்லாரும் ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான சம்பவத்தை கண்டேன். அங்க கர்த்தருக்கு ஒரு பிரியமானவர்களே, அவன் என்ன செய்தான் பிரியமானவர்களே? வசனம் சொல்லுகிறது, ஒரு 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 கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணினதை நாம் அங்க பார்க்கிறோம். a sanctuary of the Lord. praise the Lord சொல்லுங்கள். ஆமென். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை கண்டேன். யாக்கோபு என்பவன் அவன் தன் மாமா வீட்டு விட்டு லாபானை விட்டு அவன் வீடு மறுபடி திரும்புகிறான். ஏசாவான சகோதரனை சந்திக்க வருகிறான். நீங்க ஆதியாகமம் 35வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னாக்கா அந்த 35வது அதிகாரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நீங்க அங்க பார்க்கலாம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 35ஆம் அதிகாரத்துல வசனம் 1 துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும். சீக்கிரமாய் நேரம் கடந்து போனாலும் உங்களுக்கு நான் இதை உரைக்கும்படிக்கு விரும்புகிறேன், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே இதை நாம் காண்போம். பிரியமானவர்களே, 35ஆம் அதிகாரத்தில்
வசனம் 1 துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது 4வது வசனம். I want to read very quickly. Then God said to Jacob, arise, go up to Bethel and dwell there and make an altar there to God, who appeared to you when you fled from the face of Esau your brother. And Jacob said to his household and to all who were with him, put away the foreign gods who are among you, purify yourselves and change your garments. Then let us arise and go up to Bethel, and I will make an altar there to God, who answered me in the day of my distress, and has been with me in the way which I have gone. So they gave Jacob all the foreign gods which were in their hands, and all their earrings which were in their ears. And Jacob hid them under the terebinth tree which was by Shechem. Shall we say praise the Lord? உங்க கண்ணுல ஒரு சின்ன கண்ணோட்டம் வரணும். என்னன்னா, இந்த ஷெக்கேம்ல யாக்கோபு திரும்பினான். அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான், கர்த்தரை பற்றி கொள்ளும்படி. அவர்கள் விக்கிரகத்தை எல்லாத்தையும் அவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். ஷெக்கேம்லே அதை புதைத்தான். 4வது வசனத்தை மட்டும் வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சிக்கேமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இன்றைக்கு நாமும் இந்த சிக்கேம்ல தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க எங்க தெரியுமா உங்களுடைய பாவம், உங்களுடைய பிரியமானவர்களே விக்கிரக எண்ணங்கள், அல்லேலூயா, தேவனுக்கு பகையான எல்லாவற்றையும் புதைக்க வேண்டிய இடம் இங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் சமூகத்திலே ஆண்டவரே எல்லாத்தையும் இறக்கி வச்சிடறேன், புதைச்சிடுறேன், எல்லாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களே என்றால் கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டுவார். விடா பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவரை இறுக்கமா பற்றுக்கொள்ளுங்க. சில பேர் நினைக்கிறோம், ஆண்டவரை நான் பிடித்து கொண்டே எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் கண்கள் உன் மேல இருக்கிறது. கர்த்தர் உன்னை கைவிடவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகத்தின் கடைசி பரியந்தம் உன்னோடு இருக்கிறேன் என்றார். பாவத்தை கொஞ்சம் நீ எடுத்துக்கொண்டு போகாத, அந்த பாவத்துல வாழ துணியாத. இன்னைக்கு எல்லாத்தையும் புதைச்சிரு, இன்னைக்கு எல்லாத்தையும் சீக்கிரம்ல இறக்கிரு. இன்னைக்கு எல்லாத்தையும் யாக்கோபு புதைத்தது போல, யோசுவா காலத்தில் தீர்மானம் ஜனங்கள் எடுத்தது போல நாமும் தீர்மானம் எடுப்போம். நீ தகப்பனாய் இருக்கிறாய், கர்த்தர் உன்னையும் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. கர்த்தர் நல்லவர். Let us rise and glorify the name of the Lord. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். என் ஆண்டவர் ஒருவர் பெரியவர். நாம் சொல்லுவோமா? praise the Lord. Hallelujah. Very good. நாம் கவனிப்போம். 16வது அமெரிக்கா ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்டாக நியமிக்கப்பட்ட பின்பு அவருடைய முதல் இனாகுரல் சர்வீஸ், அவருக்கு தான் இனாகுரேட் பண்ணப்பட போகிற, பிரசிடென்டாக நியமிக்க போறாங்க, அவர் பேச போறார். அருமையான இந்த ஜனாதிபதிய ஆப்ரஹாம் லிங்கன் தகப்பன் செருப்பு தைக்கிற தொழில் செய்தவர். அவருடைய மகன் பிரசிடென்ட் ஆனான எத்தனை பெருமை! பிரைஸ் தி லார்ட். அந்த இனாகுரல் சர்வீஸ்ல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒரு பணக்காரன் பெயர் போன்றவனும் அந்த சர்வீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு சாதாரணமான செருப்பு தைக்கிறவனுடைய பையன் பிரசிடென்ட் ஆனதுனால அவனுக்கு ஆப்ரஹாம் லிங்கனை மதிக்க முடியல. அவன் சொன்னா, எந்திரிச்சு, ஆப்ரஹாம் லிங்கன், உங்க அப்பா எனக்கும் என் குடும்பத்துக்கும் காலகாலமாய் செருப்பு தைத்தவர் தெரியுமா அப்படின்னு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீ செருப்பு தைத்தவனுடைய குமாரன் என்றதை மறந்து விடாதே. அல்லேலூயா. எல்லா செனட்ல உட்கார்ந்து இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். because they all thought he was only a son of a cobbler. ஆப்ரஹாம் லிங்கன் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார்.
அதுக்கு பிற்பாடு அந்த பணக்காரனுடைய கண்களை நேராய் பார்த்து அவன் இடத்திலே சொன்னார் இப்படியாக, சார், என் தகப்பன் செருப்பு தைக்கிறவர் என்று எனக்கு தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய செனட்ல உள்ளவர்கள் அநேகருடைய செருப்புகளை எங்க அப்பா தைத்தவராய் இருக்கலாம். பிரியமான இந்த ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், எங்க அப்பா செருப்பு தைத்த விதம் செருப்பு தைக்கிற மற்றவர்களை பார்க்கலும் வித்தியாசமாய் இருந்தது. ஏன்னா எங்க அப்பா செருப்பு தைக்கிறதுல பிரபலமானவர். ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், அவர் செருப்பு தைச்ச செருப்பை அவர் மனசை வைத்து செய்தார். He loved this job என்று சொன்னார். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்படிக்கு விரும்புகிறேன். செருப்பு தைத்த என்னுடைய அப்பாவுடைய செருப்பு நல்லா இல்லை என்று கம்ப்ளைண்ட் ஏதாவது உனக்கு இருக்கான்னு கேட்டா, எனக்கும் செருப்பு தைக்க தெரியும். உனக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா உன்னுடைய செருப்பை நான் உனக்கு தைத்து கொடுக்க ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவன் இடத்திலே கூறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த செனட்டில் உள்ளவர்கள் முதல்ல கைத்தட்டி சிரித்தவர்கள் என்ன சொல்லுன்னு தெரியாம அமைதியாய் இருந்தார்கள். அப்பதான் ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், என் தகப்பன் அவர் செருப்பு தைக்கிற தொழிலை நான் பெருமை பாராட்டுகிறேன். I never look down on my father. எங்க அப்பாவுடைய தொழிலை ஒரு நாள் கூட நான் கீழ்தனமாய் நினைத்ததே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, யாராவது பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்களா? உங்க அப்பாவை நீங்க கனம் பண்ணாம இருக்கிறீங்க, மதிக்காம இருக்கிறீங்க. உங்க அப்பாவை குறித்து உங்களுக்கே வெக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, பேசி இருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தகப்பன் கர்த்தர் கொடுத்த ஒரு பரிசு. No matter who he is, அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அவர் தான் உன்னுடைய தகப்பன். சோ அருமையான உன் தகப்பனை இன்றைக்கு கனம் பண்ணு. You must honor, respect your father. யாராவது இருக்கிறீங்களா? அப்பாவை கனம் பண்ணாம இருக்கிறீங்களா? கனம் பண்ணுங்க.